ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருச்சியில் சரியான வெயிலுங்க, பயங்கர வெயில். காலைல 9 மணிக்கு போனாவே வெளில போக முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லாம் வெயில் எப்படி இருக்குன்றத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் தனியாக பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கௌரி சமயக்கட்டிலேருந்து எங்களை சமைச்சு கொடுத்தோன்னமாவே இருக்காங்க. எனக்கு அவளை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஜிம் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கா, சரியான ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. எனக்கு பார்க்குறப்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நமக்காண்டி பொழுதனைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கா, பொழுதனைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா இருக்கேன். அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு தரலாம்னு ஒரு ஐடியால இருக்கேங்க. என்னடா ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன்னு பாக்குறீங்களா? அதுவும் ஐஸ்கிரீம்னா எப்படி? ஆர்கானிக் முறையில். எப்படின்னா இங்க பாருங்க, என்னன்னு தெரியுதா? பீட்ரூட் வாங்கியிருக்கேன். பீட்ரூட்ல நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போறோம். என்னடா வித்தியாசமான டிஷ்ஷா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். கௌரி உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நான் சத்தம் போடாம இதெல்லாம் பண்ணிடுறேன். முதல்ல எப்படி செய்யறேன்றதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கௌரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக கௌரிக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நடுவில் கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் விட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இந்த சம்மருக்கு நான் ஏதாவது ஜூஸ்லாம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தேன். வேண்டாம் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுப்போம். அதுவும் வந்து பீட்ரூட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. அதை தான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்குண்டான பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இனிமேல் நம்ம செய்ய போகிறோம். செய்யறதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் செஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி கௌரிக்கு நான் இதை செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்னு இருக்கேன். சரி ஓகே, நான் எப்படி செய்யறேன்றதை காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பீட்ரூட் வாங்கியிருக்கோம். பீட்ரூட் வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க. 1 கிலோ என்னடா சமைக்கிறதுக்கான்னு கேட்காதீங்க, ஐஸ்கிரீமுக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த தோலையெல்லாம் சீவ போறோம். சீவிட்டு இந்த இலக்கிற கட்டை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டையில் வந்து அப்படியே தூள் தூளாக அப்படியே நம்ம இலச்சிட்றோம். இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். கௌரி தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாம தான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். கேமரா எடுக்கிறது யாருன்னு கேட்காதீங்க. கேமரா எடுக்கிறது வந்து நம்ம மது. என்ன மது? இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன தெரியுமா கேட்பாங்க, அக்காவையே வீடியோ எடுக்க விட்டுட்டு நீங்க சர்ப்ரைஸ்ன்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்காக தான் உன்னை ஹாய்ன்னு சொல்ல சொன்னேன். மறுபடியும் ஹாய்ன்னு சொல்லு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த தோல்லாம் சீவிக்கிறேன். சீவனதுக்கப்புறம் என்ன சீவிரப்பே ரத்த கலர்ல தெரிக்குது. சீவிக்குவோமா? ஏய், என்ன தெரியாத மாதிரி கேட்குற? நான் சமையல் எக்ஸ்பர்ட்னு உனக்கு தெரியாதா? அது தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சுக்குவா பாரு. நான் செய்கிறத பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு நீயும் ஓவர் பில்டப் பண்ணி உங்கள் வீட்லேயும் செய்யக்கூடாது. செஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம் தரேன். தோல்லாம் சீவி முடிச்சாச்சுங்க. அடுத்தது இலைக்கிறது தான் பாக்கி. இலைச்சிருவோமா? எப்படி இலைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சீவுறப்பே பார்த்தீங்களா பிளட்டு? என்ன கையெல்லாம் ரத்தம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கு. இதை ஃபுல்லாக இழைச்சி எடுத்துக்கணும். மொத்தம் 1 கிலோ வாங்கியிருக்கோமா. தோல்லாம் சீவுனதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ போயிருக்கும். இப்போ ஒரு 3/4 கிலோ இருக்கும். பாவம்ல கௌரி, நம்ம காலிலிருந்து நைட்டு வரைக்கும் நீயும் பார்க்குறீங்களா அது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஏதோ இந்த மாதிரி வெயில் நேரத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. இது மட்டும் இல்லை, கௌரிக்கு தான் செய்கிறேன். இந்த பேரை யூஸ் பண்ணி ஹர்ஷித்தும் கிஷோரும் எப்படி திம்பாங்க பாரு. முதல்ல நல்லா வரணும், சாமியை வேண்டிக்கும் போது நல்லா வரணும்னு. நல்லா கேமரா அப்படி உனக்கும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் தருவேன், சரியா? எல்லாம் நினைப்பீங்க, என்ன அண்ணன் பீட்ரூட்லலாம் ஐஸ்கிரீம் செய்யறன்றாரு அப்படின்ட்டு. ஒரு வழியா இழைச்சி முடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ பீட்ரூட் நம்ம இழைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாம் ஒரே ரத்த கலர்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் அங்கே போய் காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம இழைச்சாச்சு. என்ன பண்றோம் அப்படின்னு, என்ன மது? எனக்கு ஹெல்ப்பர் வந்து மது தாங்க. மது எல்லாத்துக்கும் தெரியும் தானே மது? நீ எல்லாத்துக்கும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தான், சரியா? நம்ம பொண்ணு மாதிரி தான். இப்போ என்னன்னா, இந்த இலைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீட்ரூட்டு, இதை வந்து நம்ம தாய்ச்சல போட்டு தண்ணி ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வேக விட போகிறோம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம், சரியா? பண்ணுவோமா மது? தாய்ச்சல கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குவோம். நம்ம வச்சிருந்த இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, இந்த பீட்ரூட்டை இதில் போட போகிறோம். பீட்ரூட்டை நம்ம வந்து சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சுக்கிறோம். கொதிக்க வச்சு நல்லா என்ன சொல்கிறது, சாப்பாடு மசிகிற மாதிரி நல்லா மசிய வச்சிடணும். மசிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அடித்து ஒரு அரைச்சிக்கிறோம், சரியா? பார்த்துக்கோ, இப்போ நான் செய்கிறத பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீ ஒரு வீட்டுக்கு போவில, அப்போதைக்கு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக அசத்தலாம். அப்போ எப்படி வந்து உனக்கு இதெல்லாம் தெரியும் யாராவது கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நீ யார் பேரை யூஸ் பண்ணணும்? பீட்ரூட் நல்லா வெந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து நம்ம நல்லா வடிகட்டி அதை தனியாக ஒரு பிளேட் எடுத்து காய வச்சிருக்கோம். இப்போ நான் ஃபேன் காற்று நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 1 லிட்டர் பால் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம், ஓகேவா?
பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு அதை ஃபேன்ல காய வச்சோம் பார்த்தீங்களா, அதை இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிக்க போறோம். அடிச்சு நல்லா என்ன சொல்றது, நம்ம தக்காளி ஜாம் இருக்குல்ல அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வர போறோம். இதோட கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். பார்த்துக்குங்க, சமையல் கலைஞராகிட்டு இருக்கேன். நல்லா கிளறி விட்டுருவோம். அடி பிடிக்கக்கூடாது, அதுதான் ஒன்று. ஸோ இது நல்லா கொதிக்கணும். சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சுகர்லாம் ஆட் பண்ணி பயங்கரமாக ஐஸ்கிரீம், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம ஃபேன் காற்றுல எடுத்து நல்லா காய வைக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஊற்றி உள்ள ஃப்ரீசரில் ஊற்றி வச்சிடணும். வச்சுட்டு நாளைக்கு தான் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கௌரி கண்டுபிடிச்சிருவா. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம பக்கத்து வீட்டில் மது இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் கொடுத்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் மிக்ஸில் ஒரு ஓட்டிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து கௌரிக்கு வந்து சர்ப்ரைஸாக பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருந்தது. அதுவும் இந்த சம்மரில் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் நல்ல பேர் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம மது வீட்டில் போயிட்டு ஃப்ரீசரில் போய் அடைச்சி வைக்க போகிறோம். ஓகேங்க, நான் அடுத்த நாள் சந்திப்போம். ஓகேவா? இது இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து உடனே ரெடி ஆகுறது இல்லை, ஒரு நாள் ஆகும். அதனால மீதி வீடியோ நாளைக்கு பார்ப்போம். ஹாய், அடுத்த நாள் வந்தாச்சு. நேத்திக்கு வந்து நீங்க நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருப்பேன். அது வரைக்கும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் இன்னைக்கு காலையில வந்து அதை எடுத்து நல்லா மிக்ஸியில் ஓட்டிட்டு மறுபடியும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நல்ல ஒரு ஐஸ்கிரீம் லெவலுக்கு வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம இந்த அருண் ஐஸ்கிரீம் டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள வச்சிருக்கேன். கௌரி உள்ள இருக்கா, அவர்கிட்ட போய் சர்ப்ரைஸாக இதை காமிப்போம். கௌரி உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கொடுத்து பார்ப்போம். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்மள்ட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம தான் செஞ்சோமா இல்லை கடையில் வாங்கி கொடுத்தோமா அப்படின்றத விட்ட ஓட்டிக்குவோம். சரி, உள்ள இருக்கா, எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கா, ரெடியா இருக்கா, நம்ம இதை கொடுத்து அசத்திடுவோம். என்ன சொல்றா அப்படின்றத அவளோட ரியாக்ஷன் போய் பார்ப்போம். வாங்க போலாம். இங்க தானே இருந்தா பத்தியா, நாங்க இருக்கா பாரு. ஆமா, உனக்கு லேப்டாப் பத்தி என்ன தெரியும் அங்க பாத்துக்கிட்டு இருக்க? லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்தேங்க, ஏதாச்சும் பார்க்கலாம். அதுக்கு தான் நான் சும்மா இருக்கிறப்ப கத்து தரேன்றது ஒண்ணுத்தையும் கத்துக்கிறது கிடையாது. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆன் பண்ணிட்டு ஏங்க ஆனே ஆகல? செல்லத்துக்கு ஒண்ணுமே தரல. கத்து தரேன், எல்லாத்தையும் கத்து தரேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடு எனக்கு தெரியுங்க, நான் தான் தெரியாத மாதிரி உங்கள்ட்ட சீனப்பட்டேன். சரி ஓகே, நீ சீன போட்டதெல்லாம் போதும். சரி, என்ன கிளம்பி உட்காந்துருக்க? நீங்க தானேங்க வெளில போகணும்னு சொன்னீங்க. திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன்ல, போலாம் நீங்க. ஆனா வெயில் தாங்க, 5 மணி ஆச்சு, ஆனா வெயில் தாங்க முடியலங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாங்க, இங்க ஏசில நல்லா இருக்கு, உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கௌரி. என்னது சர்ப்ரைஸா? என்னங்க சர்ப்ரைஸ்? இப்ப 3 வேளை எங்களுக்கு வடிச்சு போட்டு இந்த வெயில்ல பாடா பட்டுக்கிட்டு இருக்கீல்ல, அதனால இனிமே சமைக்க வேணாமா? இல்ல, அதனால உனக்காக அருண் ஐஸ்கிரீம்ல இருந்து ஐஸ்கிரீம். ஐயோ, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, இந்த வெயிலுக்கு இதமா இருக்குமே, அதுவும் அருண் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டா இருக்குமே. ஏங்க அவங்க ஸ்பூன் கொடுத்துருப்பாங்களே? இல்லையா, ஃபேமிலி பேக்லாம் கிடையாதுட்டாங்க, அதனால நம்ம ஸ்பூன் இது. ஏங்க ஃபேமிலி பேக்னா தாங்க எக்ஸ்ட்ரா ஸ்பூன் கொடுப்பாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியா? சொல்றேன். அருண் ஐஸ்கிரீம் தானே, செம்மையா இருக்குங்க. டைட்டா இருக்கு. வாவ், ஐயோ என்ன கலர்ஃபுல்லா இருக்கு. இப்படி நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியே வலிச்சு திங்கலாம் போலக்கே. எப்படியா இருக்கு? ஐயோ செமையா இருக்கியா? ஏங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட சொல்லுங்க. இப்ப வந்தானுங்க டப்பாவோட என்னது புடுங்கிட்டு போயிருவானுங்க. சரி, நல்லா இருக்கா? ஆனா எப்பயும் வெண்ணிலா தானங்க வாங்குவீங்க. இந்த திருப்ப ஃப்ளேவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? ஐயோ செமையா இருக்கியா? கொன்ன டேஸ்டியா, கொன்ன டேஸ்ட். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லவா? வேணாம், இந்த சர்ப்ரைஸ் எனக்கு போதும். இந்த வெயிலுக்கு இது ரொம்ப இதமா இருக்கு. சரி பரவாயில்லை, இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்றேன், வாங்கிக்கோ. வேணாங்க, இது போதுங்க. ஏய் லூசு, நான் சர்ப்ரைஸ் சொல்ல போறேன்டி. சொல்லுங்க. இந்த ஐஸ்கிரீம் நான் தான் செஞ்சேன். இது நீங்க செஞ்சீங்க, இதை நான் நம்பணும். ஏய் விளக்கண்ண, உண்மையிலேயே நீ நேத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சா நீ கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல மது இருக்கால்ல, அவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். நீங்க செஞ்சீங்களா? ஆமாயா தங்கம். இது என்னன்னு தெரியுமா ஆட் பண்ணிருக்கேன்? என்னென்ன? நம்ம இது பீட்ரூட் இருக்குல்ல, அந்த பீட்ரூட் நல்லா வேக வச்சு அதை நல்லா குழவா மிக்ஸில அரைச்சி பாலை காய்ச்சி அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி சுகர்லாம் ஆட் பண்ணி ஏலக்காய் 2 நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கரைச்சி அதை நான் அதுக்கப்புறம் ஃபேன்ல ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்துட்டு மறுபடியும் எடுத்து மிக்ஸில அடிச்சு மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் மறுபடியும் ஆட் பண்ணிருக்கேன். கேரட்
கேரட் இருக்குல்ல, அந்த கேரட்டை அரைச்சு இதுல ஆட் பண்ணிருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாமே இதுல தான் இருக்கு. நான் சர்ப்ரைஸா பண்ணது உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? கேரட் பீட்ரூட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஹெல்த்தியா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஐயோ ஏங்க, ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியலங்க. நல்லா இருக்கா? ஆமா, செம்ம டேஸ்டா இருக்குங்க. எத்தனை பெரிய அவங்க மனைவிக்கு கணவன் இந்த மாதிரிலாம் செஞ்சு தருவாங்க. உனக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணி தரேன் பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸ். அப்ப என்ன, இது எல்லாமே எனக்கே. என்னையா புகழ மாட்டேங்கிற? ஐயோ சூப்பரா இருக்கு. என் கூட இந்த சம்மருக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தா இவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டேன். ஆனா இத கொடுத்த பாரு, ஐயோ குளுகுளுன்னு இருக்கு. எனக்கு கையும் குளுகுளுன்னு இருக்கு, மனசும் குளுகுளுன்னு இருக்கு. கௌரி நல்லா ருசி ருசி தின்னுட்டு இருக்கா பாருங்க. ஸோ பாவங்க கௌரி 3 வேளையும் வீட்டில் இருந்துட்டு அடுப்படில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால தான் நானா ட்ரை பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இவர் எப்பவுமே அப்படிதாங்க, சமைக்கிற வேலைக்கெல்லாம் கிட்டக்கு வர மாட்டாரு. அதாவது ஏதாச்சும் டிஃபரெண்டா ஃப்ரைட் ரைஸ் செய்யறேன், சம்சா செய்யறேன், உங்களுக்கு புரோட்டா செஞ்சு தரேன், அது மாதிரி ஐஸ்கிரீம் செய்யறேன், கேக்கு செய்யறேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் டிஃபரெண்டா எங்களுக்கு செஞ்சு தரணும்னு ஆசைப்படுவாரு. கௌரிக்கு இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. அதுவும் இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் செய்யணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த கனவை நிறைவேற்றியாச்சு. என்ன இதுல நீங்க பார்த்ததை விட நீங்க பார்க்காததுல ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க பார்த்தது தான், அது இல்லாம எக்ஸ்ட்ரா கேரட் மட்டும் மறுபடியும் நான் அந்த பீட்ரூட் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி கேரட்டையும் கொஞ்சம் அரிஞ்சு வேக வச்சு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல. அதனால தான் கலர் கொஞ்சம் சேஞ்சில் இருக்கும். சரி ஓகேங்க, இந்த சம்மருக்கு உங்க வீட்டில் உள்ள ஒய்ஃபுக்கும் நீங்க இந்த மாதிரி, சாரி ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, நீங்க யாரு பார்த்துட்டு இருக்கீங்களோ யாருக்கு வேணாலும் உங்க வீட்டில் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாம ஆர்கானிக்கா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சுத்தமா செஞ்சிருக்கோம். எல்லாமே வெஜிடபிள் செஞ்சதுனால அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. உனக்கு பிடிச்சிருக்கல? டேஸ்டும் செமையா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சம்மர் டைமுக்கு ஐஸ்கிரீம்னாலே பிள்ளைங்க எல்லாம் அப்படியே ஆண் வாய பழப்பாங்க. இதுல கடையில வாங்கி கொடுக்காம நம்மளே இப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறப்ப செம்மையா இருக்குங்க. சூப்பர். சரி ஓகே, உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸ் வச்சது இப்பதாயா நல்லா இருக்கு. எனக்கு ஐஸ் வச்சுட்டாயா? சரி ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்ல டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.